திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள் திரு ரஜினிகாந்த் தொடங்கவிருந்த கட்சியில் முக்கிய முகமாக முன்னிறுத்தப்பட்டவர். அவர் அரசியல் முடிவிலிருந்து பின்வாங்க சில நாட்கள் முன்பு வரைக்கும் அவரோடு அந்த கட்சியுடைய ரஜினிகாந்த் தொடங்கவிருந்த இந்த கட்சியுடைய முகமாக பரிமளித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. திரு அர்ஜுனமூர்த்தி அவர்களும் கூட திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிர்வினையாற்றியிருந்தார். அவர் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். யூ நோ த டைனமிக்ஸ் பெட்டர். ஸோ ஒரு ரிங் சைட் வியூ உங்களுக்கு இதில் இருந்திருக்கும். நீங்கள் முதல் ஆட்களில் ஒருவராக ஆதவ் அர்ஜுனா கருத்துக்கு கண்டனம் தெரிவித்திருக்கீங்க. ரஜினி சாருடைய இந்த அறிக்கையை இன்னும் நீங்கள் பெட்டராக டீகோட் பண்ண முடியும். என்லைட்டன் அஸ் சார். வணக்கங்க. அவங்க ரஜினி சார் இன்னைக்கு இந்த அறிக்கை வெளியிட்டு இருக்கிறது எனக்கு நல்ல மகிழ்ச்சியை தருது. என்னன்னா அவர் இதுக்கு பதில் சொல்லலையோ, அது அவர் ரியாக்ட் பண்ணலையோங்கிற நிறைய பேரோட ஒரு குழப்பத்துக்கான ஒரு முடிவாகவும் இது இருக்கு. அதே சமயத்துல அவங்க முடிவுற மாதிரி எப்போதுமே ஒரு முடிவுரை நல்லாவே சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு முடிவுரையும் கொடுத்து எழுதியிருக்காங்க. அதுல மகிழ்ச்சி தாங்க. ஏன்னா இது ஒரு பொய்யான தவறான ஒரு செய்தியை அவங்க ஆதவ் அர்ஜுன் அவர்கள் அன்னைக்கு குறிப்பிட்ட அன்னைக்கு நான் ரொம்ப நீங்க சொன்னபடி எதிர்வினையாற்றி இருந்தேன். அதுக்கப்புறம் எங்களோட மாநிலத்தில் நைனா நாகேந்திரன் அவர்களும் அதுக்கான பதில் விஜய் அவர்களிடத்திலிருந்தோ ஆதவ் அவர்களிடத்துல வராததுனால அவரும் அதுல தீர்க்கமான ஒரு ட்விட்டர் பதிவும் செய்து தொடர்ந்து தொலைக்காட்சி இதுலையும் சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆங்கிள் நீங்க பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுன் கண்டிப்பா கண்டிச்சிருக்கணும், கண்டிக்கல. அதே சமயத்துல விஜய் அவர்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த பெட்டர்னிட்டி ஒரு மனிதர் ஒரு சிறந்த சினிமா விற்பனராக இருந்த அவரை இந்த மாதிரி ஒரு தலைக்குடிவான சம்பந்தமே இல்லாம சமுதாயம் ஏத்துக்காத ஒரு பொருள்பட அவர் சொல்லியிருந்ததுக்கு இவர் ஏதாச்சும் சொல்லியிருந்தா கூட மனசுக்கு சாந்தியா இருந்திருக்கும் இந்த மாதிரி அன்பர்களுக்கெல்லாம். இப்போ நம்ம உங்க வீட்டுல ஒரு குழந்தை வர்றவங்களை வாங்கன்னு சொல்லலைன்னா கூட நம்ம கண்டிக்க மாட்டோமா? இவன் குழந்தை அவரா பேசுற குழந்தையா இருக்குது, ஆர்வ கோளாறான குழந்தையா இருக்கும் போது இவருக்கு கண்டிக்க உரிமை இருக்குல்ல. இவர் தானே தலைமையில இருக்காரு. இவர் தலைமையில இருக்கும் போது இவர் என்ன செஞ்சிருக்கணும்? நீ இது மாதிரி பேசக்கூடாது. ரெண்டாவது அவர் என்னோட சினிமா துறை சார்ந்தவர். நாங்க இவரோட ரஜினி சாரோட பாதிப்பு விஜய் அவர்களுக்கு இருந்திருக்காதா? சினிமா துறையில அவர் வந்த நேரத்துல இப்போ கூட அவரோட பாதிப்பு இருக்காதா? தன்னை முன்னிலை நிறுத்தி தன்னை ஒரு ஆக்ஷன் ஹீரோவாகவும் ஒரு நல்ல காமெடி செய்ய சேர்ந்தவராகவும் காமிச்சது காரணம் என்ன? அவர் அவரோட இன்ஃபுளுன்ஸ்ல தானே அந்த மாதிரி படத்துலன்னா தொடர்ந்து நடிக்க எத்தனிச்சாரு. அந்த மாதிரி எத்தனிச்சதுனால தானே இன்னைக்கு இவரும் பெரிய பொருளாதாரம் உள்ள ஒரு சினிமால நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதிக பணம் பெறக்கூடிய ஒரு நடிகராகவும் வந்ததுக்கு காரணம் என்ன? அவரோட நடைபாதையில நடந்து வந்தவர் தானே விஜய் அவர்கள். அந்த மரியாதை கொடுக்க வேண்டாமா? ரஜினி அவர்களை ஒரு குருஸ்தானத்துல வச்சு மதிச்சிருக்க வேண்டாமா விஜய் அவர்கள்? அவர் அது பண்ணிருக்கல. நான் அரசியல்லாம் இதுல வேண்டியதே இல்லை. ஒரு சினிமா துறையை சார்ந்தவர் பால்கே அவார்டு வாங்கின ஒரு பெருங்கொண்ட ஒரு மனிதரை சிறுமைப்படுத்த ஒரு சிறு பையன் உன் கட்சியில பேசும்போது அதுக்கான ஒரு விளக்கத்தையோ ஒரு மன்னிப்பையோ செஞ்சிருக்கணுமா வேண்டாமா? தமிழ்நாடுல இருக்க ஒவ்வொரு மனிதருமே அவரோட நேசமா இருந்திருக்காங்க. அதிக வசீகர தன்மையுடைய ஒரு பெரிய நடிகராக இருக்கிறவர். அவரு 40 ஆண்டுகளா உச்சபட்ச நடிகராகவே இருந்துகிட்டு இருக்காரு. அப்போ உங்களோட துறை சார்ந்தவரை பாதுகாக்க கூட உங்களுக்கு தெரியாதா? காவிரி நீர் போராட்டத்துக்கு போகும்போது எல்லா துறை சார்ந்தவங்க போய் நிக்கிறாங்கல்ல. அப்போ உன் துறை சார்ந்தவரை ஒருத்தர் குறைச்சு மதிப்பிடுறது அது உன்னோட கட்சியிலேயே உங்க கட்சியில இருக்கிறவரே உங்களுக்கு கீழே இருக்கிறவருக்கு நீங்க உங்களால அட்வைஸ் பண்ண முடியாதா? இல்ல ரஜினிகாந்த் சாரோட நெருங்கி பழகியவர். இந்த அறிக்கையில ரொம்ப முக்கியமா இறுதி பகுதியில போல்டா போடுறாரு, காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு. இந்த லைனை நீங்க அவர் நன்கு அறிந்தவர், அவரோட பழகியவர்ங்கிற அடிப்படையில எப்படி டீகோட் பண்றீங்க? அது சொல்லக்கூடிய செய்தி என்ன? அது ஞான பார்வை சார். அவர் டெய்லி மெடிடேஷன்ல இருக்கிறவர் சார். ஒரு ஞான பார்வை. எப்போதுமே ஆண்டவனாலும் காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னவர். அவருக்கு இப்படி ஒரு சொல் வரும் சார். எப்போதுமே சொல் வரும். இது மாதிரி பல நேரங்களில் இந்த மாதிரி ஒரு வலிமையான கருத்தை சிறுசா வார்த்தைகள் இருக்கும். ஆனா அது ஆழமா புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். அதுல இருக்கக்கூடிய ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்கிறோம். யாருக்கு என்ன செய்தி சொல்றாரு இதன் மூலமா?
நல்லதை நோக்கி நடக்காத எந்த விஷயமே நல்லதா நடக்காதுன்னு கூட சொல்லலாம்ல. அதாவது ஒரு நாகரிக தன்மை இல்லாத எந்த விவரங்களும் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்காதுங்கிறது கூட காரணமா இருக்கலாம்ல. அர்ஜுன் சார், த்ரோ சம் லைட். ஏன்னா இப்ப இந்த எபிசோட்லாம் நடக்கும்போது நீங்க ஒரு ரிங் சைட் வியூ பார்த்தவர். திரு ரஜினிகாந்த் அவர் கட்சி அறிவிக்கும் போது உங்களை ஒரு முகமா நிறுத்துறார். அதுக்கு பிறகு சில நாட்களுக்கு பிறகுதான் இந்த பின்வாங்கல் வருகிறது. ஆதவர்ஜுனா அதுக்கு ஒரு காரணம் சொல்றார், திமுக அழுத்தம் அப்படின்னு. இந்த பின்வாங்கல்ல திமுக ஆங்கிள் இல்லவே இல்லையா? யூ மைட் த்ரோ சம் லைட். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு விவாத பொருளா இருக்கு. வாட் லெட் டு இட்? கொஞ்சம் கிரோனாலஜிக்கலா சொல்லுங்க. அவர் ரஜினி அவர்களை எனக்கு நன்றாக, அதுவும் அரசியல் ரீதியா புரிதல் இருக்கிறதுனால நான் சொல்றேன், யாராலே எந்த நிர்பந்தத்துக்குமே அடிபணியாதவர் சார் அவர். நீங்க அப்படி பார்த்தா எவ்வளவு பெருங்கொண்ட தலைவர்கள் வந்து அவர் நிர்பந்திச்சு அந்தந்த கட்சிக்கு சாதகமா செயல்படணும்னு விருப்பப்பட்டிருக்காங்க. அது மூப்பனார் அவர்கள் எவ்வளவு ஒரு காலத்துல நிர்பந்திச்சாரு, நரசிம்மராவ் எப்படி நிர்பந்தம் பண்ணாரு, ஈவன் மோடி அவர்களே ஒரு இடத்துல அவர் வீட்டு வரைக்கும் போய் அவரோட உணவு அருந்தி விட்டு அவரோட விருப்பத்தை சொல்லிட்டு வந்திருக்காரு. எக்கார்ந்து கொண்டும் அவரோட மனோபாவத்துல, மன இயல்புல, அவருக்கு இருக்கிற அதீதமான தைரியத்துல நான் ஒண்ணு சொல்ல விரும்புறேன், யாராலையும் அவரை நிர்பந்திச்சு அவரை வழிக்கு கொண்டு வரவே முடியாது சார். அன்பு கட்டளைய பிரதிபகாரமா எதுங்க சிக்னல் சரியா இல்ல? சாரி, கோ அஹெட் சார், ரிப்பீட் யுவர்செல்ஃப் சார். கேக்குதுங்களா சார்? ஹலோ, எனக்கு கேக்குது சார். இப்ப சரியா இருக்கு சார், இப்ப சரியா இருக்கு. அதாவது அவர் நிர்பந்தத்துக்கு பணியாதவர் நீங்க சொல்றீங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா நிர்பந்தங்கள் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கா? ஏன் இந்த கேள்வி எழுதுனா, திரு ஆதவர்ஜுனா இன்னைக்கு டிஎம்கே கேம்ப்ல அந்த ஸ்ட்ராட்டஜி டீம்ல இருந்தார். இல்ல குறைந்தபட்ச நிர்பந்தம் இருந்ததுன்னு பார்க்க முடியுமா? இப்படி கூட பார்க்கலாமே. நிர்பந்தப்படுத்த விருப்பப்பட்டு இவர் நிர்பந்தம் பண்ணுங்கன்னு கூக்குரலிட்டு இருப்பாரு. அந்த நேரத்துல திமுகவில் இருக்கும்போது அவரோட குரலே அவருக்கு எக்கோவா கேக்குதோ என்னமோ தெரியல. ஏன்னா நிச்சயமா வந்து நிர்பந்தப்படுத்துறதுக்கு திமுக யாருக்கும் ரஜினி சாரை புரிந்தவங்க யாருமே போய் அவர் நிர்பந்திக்கவே மாட்டாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை அவர் ரஜினி சாரும் அந்த மாதிரி ஒரு இடமும் கொடுக்க மாட்டாரு. அவரை புரிஞ்சவங்க ஸ்டாலின் அவர்களுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் எப்படிப்பட்ட ரெண்டு பேரும் நல்ல நெருங்கிய நண்பர்கள். அவர்கிட்ட நிர்பந்திச்சு ஒரு வேலை பண்ண முடியும்னு யாரும் அவரை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நல்லா தெரியும். அவரை நிர்பந்தமே படுத்த முடியாது சார். ஏன்னா அவர் அதெல்லாம் தாண்டிய மனிதர் சார். ஒரு எளிமையின் உச்சம் சார் அவரு. அன்பா வந்து வேண்டுதல் எது வேணாலும் யார் வேணாலும் வைக்கலாம் சார். அது கூட அது வந்து சமூகத்துக்கு பொருத்தமான விஷயங்களை தான் சார் எடுத்துக்குவாரு. அன்னைக்கு கோவிட்ங்கிற ஒரு பெருந்தொடர் இல்லாம இருந்திருந்தா அவரோட அரசியல் பயணம் தொடர்ந்து கூட நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். நீங்க அவரோட அன்னைக்கு பயணித்தவர், உடன் பயணித்தவர், கோவிட் மட்டுமே காரணமா? 100% கோவிட் தான் சார் காரணம். ஒரு தன்னோட பிறந்த நாள்ல 3 பேர் இறந்து போயிட்டாங்கிற ஒரு காரணத்துக்காக வேண்டி தன்னோட பிறந்த நாளே இதுவரைக்கும் வெளியில வச்சு கொண்டாடாத ஒரு மனிதர் சார் அவரு. அவரால் அவர் ரொம்ப இழகிய மனம் படைத்தவர் சார். அவரால் ஒரு காலம் வந்து இறப்பை சகிச்சுக்க முடியாது சார். சில பேருக்கு கட்சியில இருக்கவங்க எல்லாம் ஒவ்வொரு மேடையும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் இறப்பை சந்திச்சா கூட தொடர்ந்து வீறு நடப்புறாங்க சார். நான் ஒன்னே கேட்கிறேன், விஜய் அவர்கள்ட்ட நீங்க ஒன்னே கேளுங்க, ஏன் சார் அவர் வந்து ஒரு சொந்த துறை சார்ந்தவர், நல்ல இவரோட வயதுல மூத்தவர், துறையில மிகப்பெரிய பலவான், இப்படி மிகப்பெரிய வெற்றிகளை சந்திச்சவர், இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தால எல்லா உயரிய அவார்ட்ஸும் பெற்றவர், ஏன் சார் இவரால் வந்து அவருக்கு ஒரு மன்னிப்பு ஒரு போன் அடிச்சு கூட சாரி சார்னு சொல்லியிருக்கலாமே சார்? ஏன் சார் சொல்ல விருப்பமாட சார்? இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பொதுவெளியில ஒரு உண்மையை சொல்றேன். எபிசோட் வந்ததுக்கு அப்புறம் திரு விஜய் திரு ரஜினி அவர்கள்ட்ட ரீச் அவுட் பண்ணிட்டு சங்கடத்தை வெளிப்படுத்தி இருக்கலாம், குறைஞ்சபட்சம் ரெக்ரெட்யாவது வெளிப்படுத்தி இருக்கணும் சார். நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு உண்மையை சொல்றேன் சார். கமல் அவர்கள் வந்து ரஜினி சார் கட்சியை ஆரம்பிச்ச சமயத்துல ரஜினி சார் அவர்கிட்ட சொல்லணும் விருப்பப்பட்டு அது நடக்காத பட்சத்துல என்னை அணுகுனாங்க சார். நான் ரஜினி சார்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன், சார் இது மாதிரி ஐயோ அர்ஜுன் நான் அப்படி யோசிக்கவே இல்லை அர்ஜுன் சொல்லிட்டு உடனே கமல் சார்கிட்ட உடனே போன் பண்ணி பேசினவர் சார் அவரு. என்ன விஷயம் அன்னைக்கு தேதிக்கு கமல் சாருக்கு இவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது முன்கூட்டி தெரியாது. உலகத்துக்கு ட்விட்டர் போட்ட போதுதான் கமலுக்கும் தெரிய வந்தது. சரி, அப்ப கமல் அவர்கள் வந்து ஒரு மாதிரி வருத்தப்பட்டாரு. அது எனக்கு தெரிய வந்தது. நான் அதை வந்து சாருகிட்ட கூப்பிட்டு உடனே போன்ல சொன்னேன்.
சார் இந்த மாதிரி ஐயோ வெரி வெரி சாரி அர்ஜுன், நான் கொஞ்சம் கூட யோசிக்கல, வெரி வெரி சாரி, ரொம்ப கரெக்ட், நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். உடனே போன் பண்ணி கமல் அவர்கள்ட்ட பேசணும். கமல் அவர் வீட்டுக்கு போனார் சார் உடனே. ஓஹோ. சோ ஒரு சக கலைஞர் belonging to the same tribeங்கிற அடிப்படையில ரீச் அவுட் பண்ணிருக்கலாம் திரு விஜய் அந்த அடிப்படையிலங்கற நீங்க கருதுறீங்க? ஃபெர்டிலிட்டி சார், நீங்க ஒவ்வொரு நிகழ்வுலயும் உங்களோட வெற்றி பாதையில அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லைன்னா ஏதாவது ஒரு கோயில வந்து நீங்க சத்தியம் பண்ணுங்க சார். ரஜினி சாரோட இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாம இன்னைக்கு எந்த சினிமா நடிகரும் உச்சபட்ச நடிகர்கள் எல்லாருக்குமே ரஜினி சாரோட ஒரு குறைஞ்சபட்ச இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சார். அந்த ஒரு காரணத்துக்காக நீங்க வந்து இப்படி உங்ககிட்ட இருக்க ஒரு விடல ஒரு மாதிரி ஒரு பொறுப்பே இல்லாத ஒரு பையன் பொறுப்பே இல்லாம பேசும்போது அதுக்கு ஒரு பதில் சொல்றதுல என்ன சார் குறைஞ்சு போறீங்க? ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட் பாருங்களேன். நீங்க வந்து நியாயம் தர்மங்கிற அடிப்படையில பேசுறீங்க, நட்பு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் இன்னைக்கு திரு ரஜினி அவர்களுக்கும் ஒரு ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க, அவங்க விஜய் பக்கம் போகக்கூடும். இந்த கருத்து இந்த எபிசோட் ஒரு ஸ்கிசம் உருவாக்கிடுதா ரஜினி ரசிகர்களுக்கும் விஜயோட அரசியலுக்கும்? ஒரு அன்இன்டெண்டட் கான்சிக்வன்ஸா? அடுத்த கட்டம் சார், அது வந்து மக்களோட பொறுப்புக்கு விட்டுருவோம் சார் நம்ம. அது மக்கள் சாரோட ரசிகர்களோட மன விருப்பத்துக்கு எது வேணாலும் இருக்கட்டும் சார். நீங்க ஒரு சக மனிதர் சார், உங்களோட டிவி சேனல்ல ஒர்க் பண்ற 2 பேருக்கு இடையில ஒரு மனஸ்தாபம் வந்தா அதை வந்து அன்பா சொல்லி அதுக்குண்டான குறைகளை தீர்க்கிறது நல்லதா கெடுதலா? அது உங்களோட, நீங்க வந்திருக்கிறது கட்சி சார். நீங்க கட்சி நடத்தும் போது கட்சிக்குள்ள உங்க கட்சி கீழே ஒருத்தர் உங்களுக்கு கீழே செயல்படுறவரை கூப்பிட்டு கண்டிக்கணுமா வேண்டாமா? இப்ப எங்க கட்சியில நான் ஏதாச்சும் ஒரு தவறு பண்ணா என்னை கூப்பிட்டு கண்டிப்பாங்களா கண்டிக்க மாட்டாங்களா சொல்லுங்க? இது கட்சிக்குனே ஒரு தர்மம் இருக்குல்ல சார். நீங்க சினிமாவெல்லாம் விட்டுருங்க சார், அரசியலுக்கு வந்து நீங்க கட்சியா நிர்வாகம் பண்ணும்போது கட்சிக்குன்னு சில குணம் இருக்கு சார். யாருமே அவங்கவுங்க தோதுக்கு பேசிக்கிட்டு இருக்க முடியாது சார். நானே வந்து எங்க மாநில தலைவர்கிட்ட ஒவ்வொருத்தரையும் பர்மிஷன் வாங்கிட்டு தான் சார் பேசிக்கிட்டு இருக்கேன். ரஜினி சார் வந்து நான் ரொம்ப ரஜினி சாருக்கு கடமைப்பட்டிருக்கேன். எங்க அப்பா எனக்கு பேர் வச்சாரு, சார் தான் எனக்கு விலாசத்தை கொடுத்தாரு தமிழ்நாட்டுல. நான் அதீத கடமைப்பட்டிருக்கேன் அவருக்கு, இந்த ஜென்மம் முழுக்க கடமைப்பட்டிருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு கட்சியில இருக்கும் போது எங்க மாநில தலைவர்கிட்ட ஒரு ஒப்புதல் இல்லாம பண்ண முடியுமா சார் எதுவுமே? அப்படிப்பட்டவர் இவர் எதாச்சும் எதுவுமே செஞ்சுக்கிட்டு போனார்னா சுய விளம்பரத்துக்காண்டி தன்னை தூக்கி பிடிக்கணும்னு பண்ணிக்கிட்டே போனார்னா எந்த விதத்துல இது இவங்க என்ன சார் இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க? இளைஞர்களுக்கு வந்து நல்ல அனுபவசாலிகளையும் மரியாதை உள்ள மனிதர்களையும் இப்படி இழந்து பேசுறதா இவங்க இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா? இவங்கள்ட்ட இருக்கிற இளைஞர் பட்டாளம் 18ல இருந்து 24% உள்ள மக்களுக்கு இதுதான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குற விதமா? இது மக்களுக்கு சம்பந்தப்படாத விஷயமா இது? நீங்க எதை சொல்லி கொடுக்குறீங்க? ஸ்கூல்ல நானி டைல் வச்சு நீதி போதனை பண்ணி தான் அனுப்புறோம். நீங்க உங்க கட்சிக்குன்னு ஒரு நீதி போதனை இல்லையா? உங்கள் தந்தி1 தொலைக்காட்சியில் காதலும் கலகலப்பும் நிறைந்த ஒரு புத்தம் புதிய ஃபேண்டசி தொடர் ராஜா ராணி தினமும் இரவு 8 மணிக்கு.